SDK Entertainment. இன்னைக்கு நம்ம வந்து திருப்பி வீடியோ போடுறோம், திரும்பி கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டில் இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் SDK. ஸோ நான் டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டி பார்க்கலாம். இவர் தான் அந்த டி தர்ஷன். ஹாய் காய்ஸ், நான் தர்ஷன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் வச்சு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஷேக் பண்ணாமலே. இவர் தான் என்னோட தம்பி. ஸோ கேமரா அட்ஜஸ்ட் பண்ணனால நம்ம வந்து மாற்றி மாற்றி பேசிடுவோம். ஸோ இன்னைக்குள்ள இங்கே தலைப்பு தான் அவர் சொல்லிட்டாரு, வாட்டர்மெலன் மில்க் ஷேக் வித்தவுட் ஷேக். ஓகே ஷேக். ஓகே இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பட் வெயிட் பண்ணுங்க. ஓகே வாட்டர்மெலன் மில்க் ஷேக்கு இந்த மாதிரி முழுசாக ஒரு பழத்தை எடுத்துருவோம். முடிச்சிருக்கேன். பாதி பழம் சாப்பிட்டாச்சு. ஸோ பாதி பழம் சாப்பிட்ட பிறகு தான் இப்படி வீடியோ போடலாமேன்னு வந்து யோசித்தேன். ஓகே நம்மக்கிட்ட வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். என்னடா இது ஐஸ்கிரீம்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலி வந்து ஐஸ்கிரீம் தான், ஆனால் இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது. பிகாஸ் NSK காரை வந்து நம்ம ஏமாற்றிட்டான். NSK யாருக்கு தெரியுமோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ நோ NSK அப்படின்னு. NSKல ஜாமான் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் எட்டிங்னா வந்து நம்ம அப்பப்போ பார்த்துப்போம். சரி, அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்டர்மெலன் இருக்குல்ல, அது நம்ம இப்போ குதிரை போகிறோம் மீன்ஸ் அதுலேருந்து நம்ம வந்து பழத்தை எடுக்க போகிறோம். ஓகே சேச்சின்னு கூப்பிட்டாங்கன்னு கேட்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட தான் SDK. அந்த கே வந்து நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது வந்து கொஞ்சம் மேலே நான் தான் கொதிரி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்டியில் வந்து அப்படியே எடுக்க போகிறோம் அழகாக. ஓகேயா இந்த மாதிரி வந்து ரசம் வைக்கிற கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து அழகாக வந்து எடுக்கணும். எடுத்து இப்படி போட்டுடணும். இப்போ நான் போகிறேன். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம் இதுலேயும் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டா என்னன்னு. பட் என்னன்னா இது கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். செஞ்சிடலாமா பேசாமல்? டைம் இருந்தால் அதையும் நம்ம செஞ்சு போடுற வீடியோ. ஓகே நம்ம அக்கா வந்து ரொம்ப வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்துருச்சு. டர்சன் சுரண்டிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அங்கே சுரண்டிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்து நம்மளோட பிளெண்டரை ரெடி பண்ணி வச்சுப்போம். இது பார்த்தீங்களா பிளெண்டர். ஓகே பிராண்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்துருவாங்க. ஓகே பிளெண்டர். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாரம் உங்களுக்கு ஒரு புது ரெசிபியோடு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட்ஸில் வந்து நிறைய புது ரெசிபிலாம் ஷேர் பண்ண போகிறோம். அதனால் அதை பார்த்து உங்கள் வீட்டை மறக்காமல் டிக்டாக் போய்ட்டு டிக்டாக்ல SD's அதிரடி சமையலில் பாருங்கள். பலவிதமான சமையல்லாம் நாங்கள் செஞ்சுருப்போம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸோ இப்போ நம்ம தர்ஷன் நம்ம தம்பி வந்து சுரண்டுறாரு. அக்காவால் சுரண்டு கொஞ்சம் போதும் நிப்பாட்டுங்க. இப்போ நீடி நான் பேச போகிறேன். சரி ஓகே நான் பேச போகிறேன். தர்ஷன் நிப்பாட்டுங்க கொஞ்சம் நேரம். நிப்பாட்ட மாட்டான் அப்பயும். போதும் சரி அது போதும். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து இது போதும், அது வந்து நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே இப்போ நீங்கள் செஞ்சுட்டோன்னே இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. பொடி ஓகே இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இதை நம்ம பிளெண்டரில் போட்டு அரைப்போங்க. அரைச்சிட்ட பிறகு அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பிஜிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு திரும்பி வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டு அரைப்போம். ஐஸ்கிரீமு உங்களுக்கு தேவைப்படுற நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கர்ஸ், சாக்கோ சீப் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இப்போதைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதனால் அது வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகே இல்லை கைஸ், இப்போ நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். சரிக்கா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அரைக்கலாம். கையில் அரைச்சா கொஞ்சம் டைம் ஆகுனால நம்ம வந்து இதுக்கே போயிடலாம்.
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சீனி பாகு கூட ஆட் பண்ணிக்கலாம். சீனி இல்லை வெறும் சீனி இல்லை சீனி பாகு பவுட்ரு சீனி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். கூலாம் மிளாக்கா கூட ஆட் பண்ணிக்கலாம். யார் மலேசியாவில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியாது. ஓகே பிளெண்டர் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து லைக் நம்ம போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அப்படி உங்கள் பிளேண்டரில் வந்து மினிமம் இவ்வளோ தான் போட முடியும்னா இவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. அரைக்க முடியாமல் போச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டக் ஆகிரும். ஓகே அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இந்த பிளேண்டரில் தான் அடிக்க போகிறோம். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. முதல் வந்து இதெல்லாம் சாத்தணும். நம்மளோட அக்கறையான அக்கா சொல்கிறேன்னு பாருங்க. அப்படின்னு வந்து சாத்திட்ட பிறகு பார்த்து கைஸ் உங்கள் அப்பா அம்மா கூட இருந்தீங்கன்னா நல்லா செஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி சில பல செக்கிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்தோம். என்னன்னா நம்மளோட ப்ளக்கு வந்து சின்ன ப்ளக்குனால அதை போடுறதுக்கு இந்த இது வச்சுருப்பாங்க. அது மேலேயே வச்சுட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். சரி ப்ளக் ஆன் பண்ணி சுற்றுறாதீங்க. ஓகே மொதல் ப்ளக்கு ஆன் பண்ணுங்க. ப்ளக்கு ஆன் பண்ணாமல் வெயிட் ஆன் பண்ண. ஓகே மெதுவாக லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சு. நீங்கள் ஓகே அரிசி முடிச்சாச்சு. ஐயோ போதும். ஓகே அரிசி முடிச்சாச்சு. அன்லாக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அழகாக வந்துடணும். இந்த மாதிரி வந்து திறந்துக்கோங்க. பாருங்கள் செம்ம பபிளியாக இருக்குது. பபிளி. ஓகே நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பெரிய ஜல்லடை பண்ணணும். இந்த மாதிரி கண்ணி வச்சுக்கோங்க. பெரிய கோலை அந்த கோலையை சுத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைக் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் அந்த பிஜிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து போக்கிட்டு பாருங்க. கொஞ்சமாக பண்ணலாம். ஏன்னா டைம் இருக்கும். மெதுவாக பண்ணலாம். அங்கே போதா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணால் குறைவான தண்ணி தான் கிடைக்கும். இல்லை அப்படிலாம் இல்லை தடைக்கும். பட் வெயிட் பண்ணோம். அது கொஞ்சமாக தான் ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். ஊற்றி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்து திக்னஸில் கடைக்கும் போடுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம அப்புறமேல பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோ முடிக்கிறதுக்காக இதை நம்ம ஃபஸ்ட்டு போய் இப்போ நம்ம திரும்பி அந்த பிளெண்டரில் தான் ஊற்ற போகிறோம். ஓகே பிளெண்டரில் ஊற்ற போகிறோம். பிளெண்டரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பிளெண்டரில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது வந்து தனியாக கோலையில் ஊற்றிடுவோம். கோலையில் ஊற்றுங்க. கோலை இருக்குது பேசுங்க. இந்த கோலையில் ஊற்றிக்கலாம். கோலையிலையும் பத்தவில்லை. அடுத்த ஊற்றி விடுவோம். சரி ஓகே பிளெண்டர் கொடுங்க. ஓகே பிளெண்டர் என்கிட்ட கொடுங்க. பிளெண்டர் கொடுறா. ஓகே பிளெண்டர் கொடுத்துட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா கலக்கி வச்சா பால் ஊற்றுங்க. திக்காக இருக்கணும். டச்சில் எடையும் போலே. ஸோ நீங்கள் வந்து கடையில் உள்ளதை வாங்கிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு பால் பத்தாது. ஸோ நம்ம என்ன செய்வோம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த டைமில் தான் கைஸ் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணணும். அடுத்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணணுச்சா சாரி உங்களால் பண்ண முடியும். சரினா இப்போயே நீங்கள் சீனி பாக்கில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடணும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுப்போம் அதோட திக்னஸ்க்காக. அது கரையணும்ல. அதுக்கப்புறம் வந்து ஓகே போதும். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் அரைச்சி வச்ச ஜூஸை வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க கைஸ். கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சமாக ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும். கலர் அப்படியே பேர் வச்சிடலாம். வாட்டர்மெலன் ரோஸ் மில்க் அப்படி சொல்லி பார்த்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சோண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மில்க் ஷேக்னால இந்த பால்டீன் வந்து ஊற்றிக்கோங்க. ஷேக் இல்லை எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு ஓட்டை வந்து எதுக்கு தெரியுமா ஊதுறதுக்காக தான்.
வீடியோ எடுக்கிறதுனால ஊத முடியல. போதும், ரொம்ப வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் முதல்ல கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சோண்டு ஒரு காலியில் அந்த கரண்டி இருக்குல்ல, ஸோ அந்த கரண்டி நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ ஓகே, நர்சன் எடுத்து வர்றாரு. ஓகே ஓகே, அந்த சீனி பாகு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு லைக் உங்களுக்கு டைபடிஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து மில்க் ஷேக்குன்றதுனால கொஞ்சம் அந்த திக்னஸ்க்காக நம்ம பண்ணுறோம். ஓகே, சாத்திருங்க நல்லா. அம்மா ஓகே, சாத்தியாச்சு. லாக் பண்ணலாம். ஓகே ஓகே, என்ன வைக்க முடியல. அம்மா எப்பா அது வைக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கலரி ஒரு மாதிரி மிக்ஸி காக்கா இது பண்ணும் காக்கா. சொல்லுங்க, என்னடா தட்ட முடியல, ஃபுல்லாக சக்காயிடுச்சு போல கைஸ். கரெக்டாக தானே இருக்குது. என்னடா இது, என்ன ஒரு அசம்பாவிதம் நடக்கின்றது. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன நடக்குது திருப்பி ஆரம்பமாக வேணாம், தெரிச்சிடும். மில்க் ஷேக் வீணாக போயிடும். டிசைன் அதுக்கு இந்த ஓட்டை கொஞ்சம் மூடுறீங்களா? தூளுங்க செய்ய. ஓகே, கறி துணியை வச்சு மூடுறீங்களா? ஓகே, ஓகே ஓகே, நல்லா அரைச்சாச்சு. ஷோ இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஐயோ செம்ம கனமாக இருக்குது கைஸ். ஓகே, அழகாக எடுத்துக்கோங்க. அழகாக எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இங்கே எடுத்து வந்து வச்சிடணும். ஆமாம் கைஸ், இப்போ அழகாக வந்து ரெடி. இது நமக்கு அழகாக பாருங்க கைஸ், பாருங்க ரோஸ் மில்க் கலரில். ஓகே, இப்போ வந்து நம்ம பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி போகணும்னா இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல, ஸோ இதிலே பண்ண போகிறோம். அப்படியே அழகாக ஊற்றுங்க. வாவ், அமேசிங். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஐஸ்கிரீம் போட போகிறோம். ஓகே கைஸ், லாஸ்ட்டாக நம்மளோட டிஷ் வந்து அமர்க்காமல் ரெடி ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் பிளேட்டிங் நான் ஏன் காமிக்கலைன்னா பேட்ரி முடிஞ்சி, அதனால தான் மன்னிச்சிடுங்க மக்களே. ஸோ ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாமா? ஓகே, லாஸ்ட்டாக நம்ம கேவை நான் இவர் தான் நம்ம SD பார்த்தாச்சு. ஸோ S நான், D நம்ம தம்பி, K இவர் தான் நம்ம K. இவர் பேர் வந்து என்னன்னு ஒரு பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, இவர் தான் நம்ம K குபேரன். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இவர் தான் வந்து வாட்டர்மெலன் வந்து டெஸ்டிமோனி பண்ண போகிறாரு. ஓகேயா? ஓகே, நம்ம தம்பி இன்னமும் சொல்ல வராரு. என்னையா சொல்கிறீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஓகேவா, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, திருப்பி வீடியோக்குள்ள என்டர் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வாங்க ப்ரெசன்டேஷன். ஓகே, இதுதான் நம்ம ப்ரெசன்டேஷன். எப்படி நல்லா இருக்கா தம்பி? நல்லா ஓகே, வாங்க நம்ம தம்பிக்கு சாப்பிட கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்ம தம்பிக்கு வந்து சின்ன குழந்தைனால நம்ம சாப்பிட்டு கொடுக்க போகிறோம். ஓ, குடிக்கிட்டீங்களா? ஓகே, குடிச்சு பாருங்கள். நல்லா இருக்கா? ஓகே, இது மெயின் டிஷ். ஓகேயா? ஓகே, ஐஸ்கிரீமோட இருக்குது. தம்பிக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சாப்பிட பாருங்க. சூப்பராக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ மொத்தத்தில் நம்ம கண்டிப்பாக இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நானே சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் ஐஸ்கிரீம் காய்ஸ்.
நம்ம பாருங்கள் ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது STK என்டர்டைன்மெண்ட். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.